ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட ஆய்வு குழுல போடப்பட்ட ஜாதகம். அந்த குழுவுல உள்ள ஜோதிட ஜம்பவான்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இதே வீடியோல நீங்க கேட்க போறீங்க, பார்க்க போறீங்க. இந்த ஜாதகத்தை நாம ஆய்வு செய்யறது மூலயமா ஒரு ஜாதகத்தை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது போன்ற பதிவு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுக்கிற ஆதரவு அதிகமா இருந்துச்சுன்னா, இது போன்ற ஜாதகங்கள் அவ்வப்பொழுது வரும். இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா வராங்க. வந்து இது என்னுடைய பையன் ஜாதகம், பெரிய பையனுடைய ஜாதகம். இந்த ஜாதகப்படி இவங்க திருமணம் இவருக்கு முதல்ல செய்யலாமா அல்லது இவருடைய தம்பிக்கு செய்யலாமா? இதுதான் முதல்ல அவங்க வச்ச கேள்வி. இவங்களுடைய கேள்வி, இவருடைய ஜாதகத்தை கொடுத்து, இந்த தம்பியோட ஜாதகத்தை கொடுத்து, முதலில் இவருக்கு செய்யலாமா அல்லது இவருடைய தம்பிக்கு செய்யலாமா அப்படின்ற கேள்வி. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஜாதகரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிங்க. பின்னாடி வர ஆய்வுகளை நீங்க சேர்த்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இவரு பிறந்தது தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல தான். இவர் பாருங்க, பிறக்கும் பொழுது லக்கணம் விருச்சக லக்கணம், ராசியும் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். குரு பாத்தீங்கன்னா லக்கணத்திலே இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உண்டான அதிபதி லக்கணத்துல இருக்கிறாரு. பாக்கியாதிபதி அதே சமயத்துல பாதகாதிபதி நீச்சமா இருக்கிறாங்க. சந்திரன் தன்னுடைய பயணத்துல குருவை நோக்கி போறார். அப்போ இது சந்திரன் குரு யோகம். குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடாது. சந்திரன் குருவை நோக்கி போகிறதுனால சந்திரன் சொல்லக்கூடிய மனசு, தாயார், உடம்பு இது சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இவருடைய சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னா அனுஷம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கு. இது புஷ்கர நவாம்சம் அப்படின்னு பேரு. புஷ்கர நவாம்சம் அப்படின்னு பேரு. இவர் நின்ற நட்சத்திர அதிபதி சனி என்ன நட்சத்திரம் பாருங்க, பூரட்டாதி. இதுவும் புஷ்கர நவாம்சம். அப்போ சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியும் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறாரு. அப்போ புஷ்கர நவாம்சம்னா என்னங்க? ஒரு இடத்துல தனியா தெரியும். இப்போ ஒரு இடத்துல கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னா அப்படியே எல்லாரும் ஒதுங்கி நிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்றேனே, பாட்ஷா. இப்போ ரஜினிகாந்த் வராரு அப்படின்னு சொன்னா எப்படி வருவாங்க? எல்லாரும் விலகுவாங்களா? அவரு பின்னாடி பாருங்க பாதுகாப்பா வருமா? இப்படி ஒரு நிலைமைதான் புஷ்கர நவாம்சம். அதாவது தெய்வமே வா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த புஷ்கர நவாம்சம். இப்படிப்பட்ட அமைப்புல இவர் பிறந்திருக்கிறாரு. லக்கணம் தன்னுடைய பயணத்துல சந்திரனை தொடுது. சந்திரன் பாக்கியாதி அப்படின்னு சொல்லக்கூடியவரு. அவரு புஷ்கர நவாம்சத்துல இருக்காரு. அவரு நின்ற நட்சத்திராதிபதியும் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசையும் நடக்குது. இதுதான் இங்க ஹைலைட். அப்போ அந்த திசை நடக்குது. அப்போ புஷ்கர நவாம்சத்துல உள்ள கிரகத்தினுடைய திசா புத்தி வரும் பொழுது மேன்மை அடைகிறார். அப்ப இவர் பிறந்த 6 மாதம் கழித்து தாய் வீட்டுக்கு போறாங்க. அது அப்படியே அங்க போய் இவருடைய 8 வயசுல நிரந்தரமா தாய்மாமன் வீட்டிலேயே தங்குறார். அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க அதிகமா தாய்கிட்ட இருந்தது ரொம்ப சொற்பம் அப்படின்றாங்க. அந்த குழந்தை பருவத்துல மட்டுமே, அந்த 1 வருஷ காலகட்டத்துல மட்டுமே குழந்தையோட இருந்தது. அப்போ கூட அந்த தாய் அம்மா வீட்டிலேயே இருந்ததுனால தாய் மாமா வீட்டிலேயே இருக்கிறாரு அப்படின்றதுதான் இங்க கதை. அப்போ இங்க அப்பா வீட்டுல இருந்தது ஒரு 3-4 மாதங்கள் மட்டுமே. மத்தபடி உறவினருக்கு போற மாதிரி அப்பா வீட்டுக்கு போவார் அப்படின்றதுதான் இங்க. இப்போ இவர் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல ஜெர்மன்ல ஏரோநாட்டிக்கு படிக்கிறாரு. படிக்கும் பொழுதே இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வேலை செய்யறாரு. இங்க படிக்கிறதுக்காக இவருக்கு யாரும் செலவு செய்யலைங்க. மாமா தான் 10 லட்சம் கொடுக்கிறார். அந்த 10 லட்சம் படிப்புக்காக அல்ல, அவர் தங்கி அங்க சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் உண்டான செலவு மட்டுமே. மற்றதை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஏத்துக்குது. இதுதாங்க இந்த புஷ்கர நவாம்சம்.
அப்போ அவருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சந்திரன் அவர நோக்கி போகுது. யார? குருவ நோக்கி போகுது. பூர்வ புண்ணியாதிபதியை நோக்கி போகுது. 2ஆம் அதிபதிய நோக்கி போகுது. ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி அதாவது குரு எங்க இருக்கிறாரு? நீர் ராசியில இருக்கிறார். அதுவும் 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ 9ஆம் அதிபதியோட சேர்ந்து நீர் ராசியில லக்னத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று படிக்கிறாரு பிளஸ் சம்பாதிக்கிறாரு. இது இவருடைய நிலைமை. அப்போ இவருடைய தம்பிக்கு திருமணம் அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. நாம எப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன ரூல்? நிறைய ரூல்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, தம்பி அப்படின்னு சொன்னா 3ஆம் இடம் இல்லைங்களா? 3ஆம் இடத்தை நீங்க லக்கணமா வச்சுக்கீங்க. 7. 7 சந்திரன். அந்த சந்திரனுக்கும் சனிக்கும் சம்பந்தம் வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயுள் ஜாதகத்துல. கவனிச்சு பாருங்க. இப்போ லக்னாதிபதி சனி. யாருக்கு? தம்பிக்கு. 7ஆம் அதிபதி சந்திரன். இதுல சனி தன்னுடைய பயணத்துல வக்கரமா இருக்கிறார். நல்லா கவனிங்க. சூரியனுக்கு 6ல இருக்கிறாரு. அதனால வக்கரம். சனி வக்கரன்றதுனால அவர் இப்படி வரார். சந்திரன் தன்னுடைய பயணத்துல இப்படி போறார். அப்போ 7ஆம் அதிபதி லக்னாதிபதியை தேடி, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி தேடி அப்படின்ற மாதிரி இருவரும் தேடுவதை இருவரும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். இடையில யாரு இருக்கா? குரு. குருனா யாரு? தாய் தந்தையர், பெரிய மனிதர், இப்படி யார வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நல்லது தானே. அப்போ இவருடைய தம்பி ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு பெற்றவர்களுக்கும் சம்மதம், பெண் வீட்லயும் சம்மதம். அப்போ அண்ணனுக்கு முன்னாடி இதுக்கு பண்ணலாமா? பண்ணா ஏதாவது ஆகுமா? அப்படின்னு கேள்வி. இதுதாங்க இவங்க கேட்ட கேள்வி. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஜாதகத்துல கேக்குறாங்க. ஜாதகத்துல நாம எடுத்து சொல்றோம். இல்லங்க நீங்க தம்பிக்கு முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் இவருக்கு பண்றது லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னாதிபதியை தொடணும். தன்னுடைய பயணத்துல புதன், ராகு இந்த 2 கிரகங்களை தாண்டி வரணும். 12ல வேற இருக்கு. ஆக அவருக்கு நடக்கிற தசாபுத்தியும் சரியில்லை. அப்ப தம்பிக்கு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சோம். இப்போ நம்ம ஆய்வுக்குழுல ஒவ்வொருத்தரா ஜாதகத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதையும் கேளுங்க. அதுல அவங்க நிறைய விதிகளை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜாதகத்தை பத்தி தெரியாது. முக்கியமான விஷயம் இதுதாங்க. இப்போ இது நான் பார்த்த ஜாதகம். அவங்க பார்க்காமலே எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்படி உங்களாலையும் சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் பதில் சொன்ன அத்தனை நண்பர்களுடைய வாய்ஸையும் நம்ம போடுறோம். அதுல முக்கியமா கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம எடுத்து போடுறோம். நீங்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் நிறைய வரும். நீங்களும் குழுவுல சேர்ந்து இது மாதிரி பயணிக்கணும், பலன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கீழே வாட்ஸ்அப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல நீங்க இணைஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து எங்க குழு நண்பர்கள், சக ஜோதிடர்கள், ஜோதிட சம்பவான்கள் பேசிய ஆடியோக்கள் அடுத்தடுத்து வருது. கவனிங்க. வாழ்க வளம். சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாயாக வராரு. விருச்ச லக்னம். அவர் 12ல் இருக்கிறாரு. ஸோ ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வசிக்கிறது நல்லது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்துக்கும் செவ்வாய் உடையவராக வராரு. அங்கே சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை விஷயத்தில் சில பாதிப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா தாய் மாமனுக்கு சில பாதிப்புகள் ஏதாவது அது மூலயமா பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவருக்கு 5ஆம் அதிபதியான குருவும் லக்னத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி இவருக்கு இது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால 9ஆம் பாதக அதிபதியான சந்திரனும் அவர் லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அவர் குருவுடன் சேர்ந்து இருக்கிறாரு. 9ஆம் வீட்டை குருவும் பார்க்கறதுனால அவருக்கு சில தடைகள் இருந்துச்சுனாலும் அதிலிருந்து அவருக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். 2ஆம் வீடு படிப்பு சம்மந்தப்பட்ட குரு வீடாக இருக்கிறதுனால அவர் பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலையிலையோ குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையோ அவர் இருக்கலாம்.
இருந்தாலும் உயர்கல்வியில் சில தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் அவருக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜாதகர் விருச்சக லக்னம், ராசியும் விருச்சகம் தான். ஸோ ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கிறதுனால ஜென்ரலாக இவருக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தால் ரொம்ப நல்லாவும், கொஞ்சம் சரியாக இல்லாத நேரத்தில், அதாவது கோச்சாரப்படி கொஞ்சம் ராங்கான டைம் இருந்தாலும் இவருக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. அடுத்த பாயிண்ட் வந்து லக்னாதிபதி லக்னத்திலே குரு. ஸோ நம்ம பேசிக்காக ஒன்றா லக்னம் வச்சு பார்த்தாலே இவர் வந்து ஒரு நியாய தர்மமான ஆளா, கரெக்டான ஒரு மனுஷனாக இருப்பார், கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை இருக்கும், இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படுவார். ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால, செவ்வாய் வீட்டிலே லக்னம் செவ்வாய் வீடுன்றதுனால கோவப்படுவார், ஷார்ட் டெம்பர், நான் சொல்கிறது தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால கட்டாயமாக அவர் நான் வச்சது தான் ரைட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அவரோட 2ஆம் வீடு எடுத்துக்கிட்டால் தனுஷ் வீடு, குரு வீடு. ஸோ இவரோட 2ஆம் வீடே குரு. அதனால இவருக்கு படிப்பு, இவரோட தொழில் வந்து வாக்கு பேஸ், அதாவது வாக்கு, வழக்கறிஞர் வக்கீல், லாயர், ஜோதிடர், வாக்கால தொழில் செஞ்சால் நல்லதாக இருக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லக்னத்தில் குருன்றதுனால. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, லக்னமும் சரி, லக்ன புள்ளியும் சரி, அவரோட சந்திரனும் சரி, குருவும் சரி, எல்லாமே சனிச்சாரம் தான் வாங்கியிருக்காங்க. எல்லாமே சனியோட நட்சத்திரம் தான். சனியோட நட்சத்திரம் இவரோட ஜாதகத்தில் சனி 4வது இடத்துல, சனி வீட்லேயே சனி இருக்காரு. ஸோ எந்த விஷயத்துக்கும் இவருக்கு தடை தாமதம்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவரோட ஆரம்ப கல்வி கட்டாயமாக ரொம்ப ஸ்மூத்தாலாம் போகாது, தடை தாமதத்தோடு தான் போகும். அது நல்லா, அது கிளியராக சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்ப கல்வியான 4வது இதுலேயே சனி இருக்கார், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அரியஸ் வச்சு படிக்கிறதோ இல்லைன்னா இப்படி சொல்லலாம், கொஞ்சம் பிரேக் எடுத்து படிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லைன்னா வேலைக்கு அரியஸ் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பியும் வந்து படித்து கிளியர் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் அமைப்புகள் இருக்குது. ஒன்று. அடுத்தது, அவரோட கல்யாணம் 7ஆம் பார்வையை எடுத்துக்கிட்டால் கூட குரு 7ஆம் பார்வையாக அவரோட கலஸ்தஸ்தானத்தை பார்க்குறாரு, சந்திரனும் தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே சமயத்தில் செவ்வாயும் அவரோட 8ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ குரு, சந்திரன், செவ்வாய் அப்படின்னும் போது அவருக்கு திருமணம் ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. திருமணம் இருக்கும், ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால திருமணம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். தடை தாமதத்துக்கு தாண்டி தான் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவரோட லக்னாதிபதி 12ல் இருக்காரு, கூடயே ராகு இருக்காரு. ரெண்டாவது, லக்னாதிபதி வந்து செவ்வாய், லக்னாதிபதி வந்து குரு சாரம் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால, அதாவது குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் திருமணம் பிரச்சனை, திருமணம் ஓகே, ஆனால் திருமணத்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். குருவே சரணம், குருவே போற்றே. இந்த ஜாதகர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. லக்னத்தில் சந்திரன் நீச்சம், குரு லக்னத்தில் இருக்கார். சனி 10ஆம் பார்வையாக லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். 12ல் செவ்வாய் ராகு. 12ல் பாவகிரகம் இருந்தால் பஞ்சனை தோஷம். ஸோ லக்னத்துக்கும் பாவர் தொடர்பு இருக்குது, லக்னாதிபதிக்கும் பாவர் தொடர்பு இருக்குது. 7ஆம் அதிபதி 11ல் நீசம், பிறகு நீச பங்கம் ஆகுது. ஸோ 7ஆம் அதிபதி 11க்கு போனால் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு ஜாதகருக்கு இருக்கலாம். அதனால் ஜாதகரே திருமணத்தை தள்ளி போடலாம். அதற்காக தம்பிக்கு திருமணம் செய்ய சொல்கிறார். தம்பிக்கு முதலில் திருமணம் செய்யலாம். கோச்சார குரு மிதுனத்துக்கு போகும்போது
தம்பிக்கு திருமணம் செய்யலாம். இவருக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் தாமதமாக திருமணம் நடக்கும். இவரே திருமணம் செய்து கொள்வார். இவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்குது. அதனால் இவர் திருமணத்தை தள்ளி போடுகிறார். நன்றி. விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 12இல், 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் குருவும் சந்திரனும் லக்னத்தில். 4இல் சனி ஆட்சி. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்பந்தமாக படிச்சிருப்பார். ஆசிரியராக பணியாற்றுவார். செவ்வாய் சுக்கிரன் 11இல் நேசம். சூரியனும் புதனும் உடன் 7ம் 8ம் சம்பந்தப்படுது. அதுவே தடை தாமதத்தை சொல்லுது. சனி சந்திரனையும் குருவையும் பார்ப்பதால் அது ஒரு தடை தாமதத்தை சொல்லுது. சுக்கிரன் மாமா பொண்ணை குறிக்குது. உறவில் திருமணமாக எதிர்பார்க்கலாம். மாமாவின் சம்மதத்துக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கலாம். அதனாலேயே ஒரு தடை தாமதம் இருக்கு. குரு வணக்கம், குருவே துணை. இந்த ஜாதகர் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். லக்னத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. இந்த விருச்சிக லக்னத்திற்கு பாதகாதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கார். ப்ளஸ் குரு பகவான் அனுச நட்சத்திரத்தில் இருக்கார். லக்னத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்வையிடுறாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாய் 12இல் ராகுவோட இணைஞ்சிருக்காங்க. அப்போ லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே சிறப்பு இல்லாமல் இருக்குது, பாதிச்சிருக்கு. அடுத்து இவரோட படிப்பு. லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சியாக இருக்கார். அதே மாதிரி புதனின் நிலையை பார்த்தா ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இவர் பஞ்சமி திதியில் பிறந்திருக்கார். சுக்லபட்ச பஞ்சமி. இதுக்கு திதிசூனியம், மிதுனமும் கன்னியும். அப்போ திதிசூனிய ராசியில் புதன், சுக்ரன், சூரியன் 3 கிரகம் இருக்குது. ப்ளஸ் பிரீத்தி யோகத்தில் பிறந்திருக்கார். இவர் பிரீத்தியோட அவயோகியும் புதன் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது படிப்புங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஓரளவு படிச்சிருப்பார் ஜாதகர். 10ஆம் அதிபதி சூரியனும் திதிசூனியம் ராசியில் இருப்பதனால வேலை சம்பந்தமான விஷயத்திலும் திருப்தி இவருக்கு அவ்வளோக்கு இருக்காது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்துல போகிறனால இவருக்கு தாரதோஷம் இருக்குது. சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று திதிசூனிய ராசியில் இருந்து ப்ளஸ் அவயோகி கூட சேர்ந்துருக்கனால இவருக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பல பெண்களுடன் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லக்னத்தை சனி பகவான் பார்வையிடுகிறனால ஜாதகர் அவ்வளோ ஒழுக்கமாக இருக்க மாட்டார். அந்த அமைப்பை தான் காட்டுகிறது. ஜாதகரோட தம்பின்னு பார்த்தோம்னா இவர் லக்னப்படி 3ஆம் இடம் மற்றும் செவ்வாய். 3ஆம் இடம் சனி பகவான் ஆட்சியாக வக்ரம் பெற்று இருக்கார். செவ்வாய்க்கு இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பலமும் இருக்குது. அதனால் ஜாதகரோட தம்பிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜாதகருக்கு தற்போது கேது திசையில் சந்திர புக்தி போயிட்டுருக்கு. இது முடிஞ்சு அடுத்து குரு புக்தி வரும். அந்த காலம் ஜாதகருக்கு திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் சுக்கிரன் நல்ல நிலையில் இல்லை. அவர் தான் 7ஆம் அதிபதியாக வராரு. அதனால் இவர் திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது. இருதார யோகமும் இருக்குது. தற்போது ஜாதகருக்கு கேது திசையில் சந்திர புக்தி போயிட்டுருக்கு. லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் தசை நடத்துகிறாரு. அந்த கேது சனியும் பார்வையிடுறாங்க. அதே மாதிரி செவ்வாயும் பார்வையிடுறாங்க. இந்த கேது திசையில் தான் ஒரு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோய், எதிரி, கடன், வேலை சம்மந்தமான விஷயத்தில் திருப்தி இருக்காது. ப்ளஸ் கெட்ட பழக்கங்கள்லாம் இந்த காலம் அதிகமாக இருக்கும். நன்றி. குருநாதருக்கும் மற்றும் நட்புறவு ஜோதிடர்களுக்கும் சிவகுமாரின் வணக்கங்கள். ஆய்வு ஜாதகத்தில் எல்லோரும் சிறப்பாக பதிவுகளை போட்டுள்ளனர். எனக்கும் தெரிந்தவரை இங்கு பதிவிட விரும்புகிறேன். லக்னம் விருச்சிகம். 2, 5 என்ற ஆதிபத்தியம் பெற்ற லக்ன சுபரான குரு திக்பலம் பெற்று லக்னத்தில் உள்ளார். பூர்வீக சொத்து தேடி வரும், வருமானம் தேடி வரும். குரு இருப்பதால் லக்னத்தில் ஜாதகர் அழகானவராகவும் பெரியவர்களையும் குருமார்களையும் மதிக்கக்கூடியவராகவும் ஆன்மீக சிந்தனை உடையவராகவும் மதப்பற்று உடையவராகவும் இருப்பார். 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால மதப்பற்று உள்ளவர் என்று நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற லக்ன சுபரான வளர்பிறை சந்திரன் லக்னத்தில் நீச்சம் பெற்று அமர்வதால் மேற்கண்ட பலன்கள் அனைத்தும்
தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீச்ச பங்கமும் அடையவில்லை. மாற்றம், பயணம், ஏமாற்றம் இவற்றின் காரகனாக விளங்கக்கூடிய பெண் கிரகம் லக்னத்தில் அமர்ந்து நீச்சம் பெறுவது ஜாதகரின் சிந்தனை, குணம், பழக்க வழக்கங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும். அதோடு 3, 4 என்ற ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பார்வையினால் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னம் ஆகியவற்றின் நிலையும் சரியில்லாமல் போய்விடுகிறது. லக்னாதிபதி செவ்வாய் 1, 6 என்ற ஆதிபத்தியம் பெற்று லக்ன அசுபராக வந்து 12இல் மறைந்து பகை பெற்று அமர்ந்துள்ளார். ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். கடன், நோய் மூலம் ஜாதகருக்கு செலவினமும் வந்து சேரும். 1 குடைவர் 12இல் இருப்பதால் விரயத்தை தானாகவே தேடிச் செல்வார். சனி பார்வை பெற்ற குரு தன் சுபத்துவத்தை இழக்கிறார். மனோகாரகன் சந்திரன் நீச்சம் பெற்றதால் நிம்மதியற்ற நிலை. சனி பார்வை பெற்று பாக்கிய தடை தாமதத்தை கொடுக்கிறது. சந்திரன் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பதால் தாயாரின் நிலை நன்றாக இருக்கும். படிப்பு என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப கல்வி, 2ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் திக்பலம் நன்றாக இருக்கும். கேது திரிகோணத்தில் தடை தாமதத்தை கொடுத்திருக்கும். அதையும் மீறி ஜாதகர் மேலே வருவார். மேல்நிலை கல்வி, அடுத்த கல்வி 4ஆம் இடம் அதிபதி சனி பகவான் ஆட்சி. திரிகோணத்தில் ராகு செவ்வாய் பிரச்சனைக்குரிய கல்வியாக இருந்திருக்கும். அதிபதி ஆட்சி என்பதால் தடையை மீறி வந்திருப்பார். அடுத்த கல்வி நிலை 9ஆம் இடம் அதிபதி தன் மனைக்கு 5இல் உயர்கல்வி உண்டு. ஆனால் நீச்சம் பெற்று 9க்கு பாவியாக விளங்கக்கூடிய 6ஆம் அதிபதி குருவோடு சேர்க்கை பெற்று தடையை சந்தித்திருப்பார். கல்விக்காரகன் புதன் திதிசூன்யம் அதிபதியாகவும் அவயோகியின் நட்சத்திரத்திலும் அமர்ந்து லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து விரயத்தை சந்தித்து வலுவிழந்து இருக்கிறார். அந்த காரகனும் நிலை சரியான அமைப்பு இல்லை. இப்போ உயர்கல்வியில் தடையை கொடுத்திருக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங், அதாவது மோட்டார் மெக்கானிக் அல்லது எந்திரம் சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்திருக்க வாய்ப்பு உண்டு. 1, 4, 6 தொடர்பு வாகனத்தால் தொழில் லக்னாதிபதிக்கு. 12ஆம் இடம் தொடர்பு பெறுவதால் இதிலும் விரயத்தை சந்திக்க நேரிடும். திருமணம் 2, 4, 5, 7, 8, 12 ஆகிய இடங்களில் திருமணத்திற்கு பார்க்க வேண்டும். 2ஆம் அதிபதி தன் மனைக்கு 12இல், குடும்பம் விரயத்தில் உள்ளது என்று எடுக்கலாம். அது லக்னாதிபதிக்கு தேடி வருவதால் குடும்பம் அமையும். குடும்பாதிபதி நீச்சம் பெற்ற சந்திரனை தொடர்பில் உள்ளதால் நீச்சம் பெற்ற ஒரு பெண்ணுடன் குடும்பம் அமையும் என்று எடுக்கலாம். நீச்சம் பெற்ற ஒரு பெண்ணோடு குடும்பத்தை ஏற்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும் என்று எடுக்கலாம். கட்டத்தில் இருப்பதை நாம் அதை பயன்படுத்துவது நல்லது. 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி ஆட்சி. திரிகோணத்தில் செவ்வாய் 6 குடையவன். ராகு வீடு, வண்டி, வாகனம் அமையும். அதில் கடன் இருக்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் களத்திரக்காரகன், களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று பங்கம் பெற்று திதிசூன்யத்தில் உள்ளார். 7, 8 தொடர்பு திருமண உறவில் ஒரு ரகசியம். 7 என்பது திருமணம், 8 என்பது ஒரு ரகசியம். அந்த திருமணத்து உறவில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று நம்ம எடுக்கலாம். அந்த ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் ஒரு நாள் இது வெளிச்சத்திற்கு வரும் என்பது விதி. நாடி முறைப்படி ஜீவகாரகனான குருவுக்கு கோச்சார சனி தொடர்பு பெறும் காலம். கர்மகாரகன் சனிக்கு கோச்சார குரு தொடர்பு பெறும் காலம். இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம், கிரகங்கள் இவற்றின் காரகத்துவங்கள், சம்பவங்கள் நடைபெறும். இங்கு கோச்சார சனிக்கு ஜாதக குரு 10இல், கோச்சார குருவுக்கு ஜாதக சனி 10இல் உள்ளதால் நாடி முறைப்படி தொடர்பு ஏற்படவில்லை. கோச்சார குரு களத்திரக்காரகனை 5ஆம் பார்வையாக தொடர்பு கொள்கிறார். தற்போது கோச்சார குரு களத்திரக்காரகன் சுக்கிரனை 5ஆம் பார்வையால் தொடர்பு கொள்கிறார். ஆனால் கர்மகாரகன் சனி பகவான் 8ஆம் பார்வையாக உள்ளதால் திருமணத்தில் தடை ஏற்படுகிறது. குடும்பாதிபதி தன்மனைக்கு 12இல் மறைகிறார். லக்னாதிபதி தன்மனைக்கு 12இல் மறைகிறார். அயன சயன சுகாதிபதி தன்மனைக்கு 12இல் மறைந்து நீச்சம் பங்கம் அடைகிறார்.
இதுவும் ஒரு திருமண தடை தாமதத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு. யோகியான புதன் திதி சூன்யத்தில் அமர்ந்து அவயோகி சாரம் பெறுவதும் சிறப்பு இல்லை. அப்போ யோகியினால ஒரு சிறப்பு இல்லை. இந்த புதன் சிறப்பு இல்லாததுனால கல்வியிலையும் ஒரு நல்ல நிலைக்கு போக முடியாத ஒரு நிலை. தற்போது வயது 29 முடிந்து 30 நடைபெறுகிறது. கிரக நகர்வு லக்ன நகர்வு பிரகாரம் பிருகு லக்னம் என்று சொல்லுவோம். இது 6ஆம் பாவத்தில் உள்ளது. அதன் அதிபதி செவ்வாய் தன்மனையை பார்த்து பலப்படுத்துவதால் 6ஆம் இடம் பலமடைகிறது. இதனால் கடன் வலுப்பெறும். இதன் திரிகோண ராசியில் 2 குடும்பம் பற்றிய கேள்வி, 10 ஜீவனம் பொருளாதாரம் பற்றிய கேள்வி. இந்த அதிபதி 12இல் அமர்வதால் அதன் திரிகோணம் 4, 8, 12. 4 என்பது உயர்கல்வி, 8 என்பது திருமணம், அதாவது மாங்கல்யம், 12 என்பது அயன சைனகம் என்று எடுக்கலாம். அதை விரயமும் சேர்த்துக்கலாம். இதில் 7ஆம் இடம் பாவகம் தொடர்பு கொள்ளாததால் திருமணத்தை பற்றிய கேள்வியாக அது நடைபெறாத நிலையை அடைகிறது. அடுத்த வருடம் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. கோச்சார குரு அடுத்த வருடம் லக்னம் பிருகு லக்னம் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும். அப்போ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்பு உண்டு. ராகு கேது அச்சுக்கள் கலத்திரக்காரகன் மற்றும் லக்னாதிபதியையும் குருவையும் பிரிப்பது. இது ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு திருமண வாழ்வு. திருமணத்திற்கு பின் பிரிவும் நிலை உண்டு. ராகு கேதுகள் மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் சொல்றாங்க. அது 3, 9 ஆகிய இடங்களில் இருப்பதால் 3 என்கிற முயற்சி 9 என்கிற பாக்கியத்துக்கு தடையை கொடுக்கும். வீரிய குறைபாடு இருக்கும் வாய்ப்பு உள்ளது. வீரியக்காரகன் செவ்வாய் தன் பயணத்தில் அடுத்து ஒரு நீச்ச கிரகத்தை தொடுவது சரியான நிலை இல்லை. நீச்சம் பெற்ற சந்திரன் தன் பயணத்தில் நாடி பிரகாரம் லக்னாதிபதி என சொல்லக்கூடிய குருவை தொடுவதும் சரியில்லை. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது, திதி சூன்யத்தில் அமர்ந்து இருப்பது மொத்தத்தில் மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்வு என்று எடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இவற்றில் தவறுகள் இருப்பால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.